மேற்குவங்க முதல்வராக மம்தா பானர்ஜி இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். மொத்தம் 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 211 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 44 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரிகள் கூட்டணி 32 இடங்களிலும், பாரதிய ஜனதா 6 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் கொல்கத்தாவில் சட்டசபை அருகே உள்ள ரெட் சாலையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடையில் வெள்ளியன்று பகல் 12:45 மணிக்கு மம்தா பானர்ஜி முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் KN திரிபாதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். আমি মমতা ব্যানার্জি ঈশ্বর ও আল্লাহর নামে শপথ করিতেছি যে বিধি ধারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি আমি অকপট শ্রদ্ধা ও নিষ্ঠা পোষণ করিব। আমি ভারতের সার্বভৌমত্ব ও সংহতি রক্ষা করিয়া চলিব। পশ্চিমবঙ্গ রাজ্যের মুখ্যমন্ত্রী রূপে আমার কর্তব্যসমূহ শ্রদ্ধাপূর্বক এবং শুদ্ধান্তকরণে নির্বাহ করিব এবং ভয় বা পক্ষপাত অনুরাগ বা দেশ রহিত হইয়া সর্বপ্রকার জনগণের প্রতি এই সংবিধান ও বিধি অনুসারে ন্যায়চরণ করিব। அவருடன் 41 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவர்களில் கொல்கத்தா மேயர் ஷோவன் சாட்டர்ஜி, வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமி ரத்தன் சுக்லா, பாடகர் இந்திராணி சென் உள்ளிட்ட 18 பேர் புதுமுகங்கள். மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, முதல்வர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், அகிலேஷ் யாதவ், நடிகர்கள் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் கனிமொழி பங்கேற்றார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்தார். ஆனால் அலுவல் காரணமாக பங்கேற்க முடியவில்லை என்றும், மேற்குவங்க மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வாழ்த்துவதாகவும் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார்.